முழு வீடியோ பார்க்க கீழே உள்ள பொம்மையின் விரலை தொடங்க போதும். இதில் பூச்சி இருக்காது, நோய் இருக்காது. இதில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இதில் இப்போனா நெல் அறுவடைக்குனாக்கா ஒரு தடவை ரெடி பண்ணிட்டோம்னா அடுத்தது அறுவடைக்கு வந்து நம்ம போயிடுறோம். அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஒரு களை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் மருந்து போடுற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி இந்த நட்டுட்டோம்னா 10 வருஷத்துக்கு தொந்தரவு கிடையாது. ரெண்டாவது இது ஒரு அறுவடைக்கு ரெண்டு அறுவடைக்கு ஒரு தடவை நம்ம களை வெட்டிட்டு எருவு கொடுத்தோம்னாலே இது போதுமானது. தீவன கட்டையை பொறுத்த ஒரு தடவை நட்டாலே போதும். ஆமாம், இது ஒரு தடவை நட்டால் 10 வருஷம் வரைக்கும் மெயின்டைன் பண்ணலாம். இப்போ நீங்கள் பின்னாடி பார்க்கணும், அது என்ன தீவனம்? இது சூப்பர் நேப்பின்னு இதுக்காக விதைக்கரணைக்காக விட்டுருக்கோம். அதை இது வந்து ஆக்சுவலாக வந்து உங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு பக்கத்துலேயே இருக்கு. சிட்டி உள்ளே இருக்குது. சிட்டி உள்ளே இருக்கு. எப்படி இந்த விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிங்க? இல்லை, எங்கள் தாத்தா காலத்துலேருந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்கள். அதனால் வந்து இப்போ அப்போல்லாம் நெல் பயிர் தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நெல் பயிர், கொஞ்சம் காய்கறி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதில் ஒரு மாற்றம், நெல் பயிரே மொத்தமாக பண்ணிகிட்டு இருக்கப்போ சரிப்பட்டு வரல, லாபம் அதிகமாக குறைச்சலாக கிடைக்கிறப்போ நம்ம 2000 வந்து இந்த தீவனப்புல் நம்ம இதெல்லாம் FTC KVK அவங்களுடைய அணுகுமுறையில் நம்ம இதை பண்ணுங்க அப்படின்னாங்க. நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். சொர்க்க பூமின்னு சொல்லலாம். இது உள்ளே வந்துட்டா வெளியே என்ன வேணாலும் நடக்கும். எல்லாம் மெயின் ரோடு பக்கத்தில், மெயின் ரோடு நமக்கு எல்லாமே பக்கமாக மெயின் ரோடு, என்ன வேணாலும் நடக்கும். ஆனால் இது உள்ளே வந்துட்டா ஒரு அமைதி கிடைக்குது, நமக்கு அமைதியாக இருக்கும், எந்த தொந்தரவும் கிடையாது. இதுதான் நமக்கு இன்ட்ரெஸ்ட். அதாவது இதுதான் நமக்கு வந்து நல்லா ஒரு கை கொடுக்குது, நல்லா இருக்கிறோம், உடம்பு உழைக்கிறோம். நம்ம வெளியே எங்கேயும் போக போகிறது இல்லை. நம்ம அது புல்லாக தான் கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து KVK அவங்களாம் அணுகுமுறையில் வந்து குச்சியாக கொடுனாங்க. அதனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அது மதிப்பு கூட்டல்ன்ற மாதிரி. இது வந்து நம்ம கொடுத்தோம்னா ஒரு 5 ரூபா கொடுக்குறோம்னாக்கா நம்ம விதைக்கரணையாக கொடுக்குறப்ப நமக்கு 10 ரூபான்ற மாதிரி ஒரு லாபம் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம CO4 இருக்குது, CO5 இருக்குது, சூப்பர் நேப்பியர் இருக்குது, ரெட் நேப்பியர் இருக்குது. இதெல்லாம் வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் முதல்ல கருணை எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க? இது எல்லாமே காட்டுப்பாக்கம் KVK, நம்ம பொத்தேரி SRM காலேஜ் இருக்குது, அங்கேருந்து வாங்கிட்டு வந்தோம். சரி, ஒரு ஏக்கருக்கு வந்து எத்தனை கருணை? இது வந்து CO4 CO5 வந்து 16,000 குச்சி தேவைப்படும். சூப்பர் நேப்பியருக்குலாம் ஒரு 12,000 குச்சி இருந்தாலே போதும். முழு வீடியோ பார்க்க கீழே உள்ள பொம்மையின் விரலை தொடங்க போதும்.